அது வாக்குறுதி கொடுத்தாரு, கொடுத்துதான் அப்படியே அவங்கதான் கம்முனுக்கிறாரு. எங்க மருமகளுக்கு கேன்சர் கட்டிப்பா 7 நாளா வந்து நான் இந்த ரோட்ல உக்காந்து இருக்கிறேன். என் பேர பிள்ளைங்க என் மருமகளா அழுகுறாங்க வீட்டுல. இன்னைக்கு 7 நாள் ஆகுது, இதுவரை யாருமே வந்து எட்டி பாக்கல. ஓட்டுக்காக மட்டும் ஆனா வந்தாங்க. 2 நாளைக்கு முன்ன மழை வந்ததுலப்பா, ஜனம் கலைஞ்சு ஓடிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா எங்க ஜனம் எழுந்துக்கல. எங்களை கலைஞ்சிடுவாங்க, இவங்க ஓடிடுவாங்க, இவங்க தார்பா சீட்டெல்லாம் அவருங்க, ஏன் இதெல்லாம் கட்டுறீங்க நீங்க படுதெல்லாம் அப்படின்னா. நாங்க உச்சி வெயில்ல உட்காந்துருக்கோம்ப்பா. பெண்கள் எவ்வளவு அவசரப்படுறோம். பெண்களை பத்தி அந்த பிரியாக்கு தெரியுதா தெரியலையா? பெண்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எதனால அவதிப்படுவாங்கன்னு அந்த பிரியாக்கு ஏன் தெரியல எங்களை பத்தி? அதுவும் ஒரு பெண் தானே. இப்ப இந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த பணிக்கு வந்து இந்திக்காரங்களை வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து கூட்டு வராங்க. அந்த கான்ட்ராக்ட்ல தான் எங்களை போக சொல்றாங்க. அவங்க 1000 ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆளுங்க வச்சுக்கிறோம். அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க போங்க, நாங்க 10 வருஷம் சர்வீஸ், நாங்க 10 வருஷமா செய்தோம். காத்து மழையில செய்தோம், கொரோனால செய்தோம், எல்லாத்துலயுமே செய்து முடிச்ச உடனே இப்போ வந்து நீங்க கான்ட்ராக்ட்ல போனா நாங்க எப்படி போக முடியும்? நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு இந்த பணியை நிரந்தரம் கொடுங்க, நாங்க இங்க இருக்கிறோம். ஒரு வாரமா குடும்பத்தை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கோரிக்கை நிறைவேறும். இது வரைக்கும் யாராவது ஆளுங்கட்சி சார்பில் வந்து உங்களை சந்திச்சு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? ஆளுங்கட்சி சார்பா இது வரைக்கும் யாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தரல. அவங்களுக்கு எங்களை வந்து பாக்குறதுக்கே பிடிக்கல போல. ஏன்னா அவங்க சொல்ற மாரி ராம்கி கம்பெனில நாங்க சேர்ந்தா இந்நேரம் வந்து எங்களை வந்து அங்க இந்த இடத்துல எவ்வளவு வாட்டி பார்த்துருப்பாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல வந்து எங்களை ஒரு வாட்டி கூட பார்க்கல. எல்லா கஷ்டத்தோட தான் உக்காந்து இருக்கும். அதே மாரி வந்து உக்காந்து இருக்கிறது வந்து ஜென்ஸு கூட அதிகம் இல்லை, ஃபுல்லா லேடிஸ் தான். 90% லேடிஸு, 10% தான் ஜென்ஸு. பாத்ரூம் வசதி கூட அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. ஆனா இவ்வளவும் தெரியாத மாரி அவங்க காதுல உயாத அளவுக்கு அவங்க இருக்காங்கண்ணா. அது ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சேகர் பாபு அந்த மாதிரி யாராவது? அவர் யாருமே இன்னைக்கு 7 நாள் ஆகுது, இதுவரை யாருமே வந்து எட்டி பாக்கல. ஓட்டுக்காக மட்டும் ஆனா வந்தாங்க. ஓட்டுக்காக சொல்லி நீங்க ஓட்டு போடுங்க, நாங்க அந்த ஓட்டு வாங்கிட்டு இந்த பணியை நிரந்தரப்படுத்துறேன் வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றல. இன்னும் அவருக்கு ஞாபகம் வரல போல இருக்குது. அந்த பணி நிரந்தரம் அது வாக்குறுதி கொடுத்தாரு, கொடுத்துதான் அப்படியே அவங்கதான் கம்முனுக்கிறாரு. இன்னும் இறங்க போறாரா, இன்னும் மேல ஏற போறாரே தெரியல. அதுதான் நாங்க 26 வயசுல வந்து வந்த வேலைக்கு இன்னைக்கு வந்து 52 வயசு 50. இப்ப நீங்க வந்து ராம்கி இதுல குடுக்குறேன்றீங்க, 1 மாசம் குடுப்பீங்க சம்பளம், வேலை குடுப்பீங்க, அப்புறம் உனக்கு வயசாயிடுச்சுமா நீ போயிடு வெளியேன்னுவாங்க. அப்ப எவ்வளவு முதியோருங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இதுல, வீட்டுக்காரர் இல்லாத இருக்கிறாங்க, கணவனை இழந்து இந்த வேலையை தான் பயன்படுத்தி நாங்க உறுதியா புடிச்சுன்னு இருக்கோம். இந்த வேலையே இல்லைன்னா எங்களுக்கு யார் சோறு போட்டுது? எங்க மருமகளுக்கு கேன்சர் கட்டிப்பா 7 நாளா வந்து நான் இந்த ரோட்ல உக்காந்து இருக்கிறேன். என் பேர பிள்ளைங்க என் மருமகளா அழுகுறாங்க வீட்டுல. முதலமைச்சர் சேப்பக்கா சிம்சனுக்கு வந்தாரு, ஏன் இங்க சென்ட்ரல் வந்து இந்த ஏழைங்களை பார்க்க தெரியாதா? அவங்க அப்பா சிலைக்கு வந்து மாலை போட்டு போறாரு, இந்த ஏழைங்களை வந்து கண் தொடைச்சிட்டு போலாம்ல. நாங்க எவ்வளவு அழுது வறண்டு வறுமையில வாடி இந்த வெயில்ல வெந்து வேக்காடா இருக்கிறோம். நாங்க இப்போ மேயர் பிரியா வந்து உங்களை சந்திச்சதெல்லாம் சொல்றாங்களே உண்மையா? இல்ல வரல. அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தவங்களாண்ட சொல்றாங்க அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வேலை தான் இருக்குது, அந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு எப்ப போனாலும் அவங்களுக்கு அது வேலை இருக்குது, அந்த வேலையில அவங்க போலாம். நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வேலை வேணாம். அந்த கான்ட்ராக்ட் வேலை அந்த காசு எங்களுக்கு சம்பளம் பத்தல. எங்களுக்கு நாங்க வாங்கின 23,000 ரூபாய் சம்பளம் தான் எங்களுக்கு வேணும். அந்த 17,000 வாங்கி நாங்க வீட்டு வாடகை கொடுக்கணுமா, கரண்ட் பில்லு கொடுக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, ஒரு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட என்ன செய்ய முடியும்? அதனால எங்களுக்கு அந்த வேலை வேணும். அந்த கான்ட்ராக்ட் வேலை. அந்த கான்ட்ராக்ட்ல வெளி மாநிலக்காரங்களுக்குமே வேலை கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லா இந்திக்காரங்க எங்க ஆளுங்களுக்கும் கொடுத்துக்கிறாங்க காட்டு. அது 17,000 அவங்க வந்து செய்யறாங்க. அவங்க இப்பதான் புதுசா வந்து செய்யறாங்க. நாங்க 10 வருஷம் 15 வருஷமா ஓடிச்சுக்கிறோம். இப்ப கொடுக்குறாங்கல்ல PF நாங்க 5 வருஷமா செய்யறோம்னா அந்த PF கொடுத்தா நாங்க இந்நேரம் ஒரு பெட்டி கடை இல்ல எதுனா ஒரு அதான் வண்டி கிண்டி வாங்கினாச்சு நாங்க பழிச்சிருப்போம். 1/8/2025 நீங்க வேலைக்கு போறப்ப தெத்துறாங்க, எங்களே தெத்துறாங்க, உங்களுக்கு வேலை இல்ல சேர்ந்தா ராம்கில சேருன்ட்டு. அந்த PF தான் நீங்க தெத்திருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம். நாங்க எங்க வேலையை பார்த்துன்னு சரி PF இருக்கு, ஒரு வண்டி வாங்கினாச்சு நம்ம பழிச்சுக்கலாம்,
இல்ல ஒரு பெட்டி கடை நினைச்சு போயிச்சுக்கலாம். பெண்கள் எல்லாம் வரப்ப நல்லா கொஞ்சம் நல்ல இது வயசுல வந்தாங்க. அது இப்ப வயசுலயே இழந்துட்டு உக்காந்து இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க போவாங்க?